சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். என் கையில் தான். ஒரே நாளில் பார்த்தோன்னா இன்னைக்கு ரஷ்யாவுக்கு 3 முக்கியமான வெற்றி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இது உக்ரைனுக்கு மட்டும் பின்னடைவு கிடையாது. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அமெரிக்கா, யூகே, ஜெர்மனி, இவங்க 3 பேரோட 3 முக்கியமான ஆயுதமான M1 ஆப்ராம்ஸ், சேலஞ்சர் 2, லெப்பர்ட், இந்த 3 டேங்க்கும் ஒரே நாளில் ரஷ்யா கிட்ட வசமாக சிக்கியிருக்கு. இதை சிக்கினதை ரஷ்யா இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதின் அவர்கள் டைரக்டாக அமெரிக்காவுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி, நீ வேணா உன்னோட நியூக்ளியர் வெப்பன்ஸை என் மேலே போட்டு தான் பாரேன், நீ முடிஞ்சா செஞ்சு தான் பாருன்ற மாதிரி அமெரிக்காவால் ரஷ்யா மேலே ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை பண்ணணும்னு நினைக்க கூட முடியாதுன்னு ஓப்பனாகவே ஒரு சவால் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் இருக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயம், கெர்னோசிம். இது உக்ரைனில் இருக்க ஒரு சாயிலோட ஒரு டைப்னு சொல்லலாம். நம்ம ஊரில் சொல்லணும்னா எங்கள் ஊரில் அது கலர் கட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணோட ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது மேலே பார்க்கறதுக்கு வளமான மண் மாதிரி தெரியும். உண்மையிலேயே அது வளமான மண் தான், பிளாக் சாயில்னு சொல்லுவாங்க. இதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அதிகமான ஈல்டை கொடுக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இதில் முக்கியமான அம்சங்கள் இருந்தாலும் இதில் இருக்க ஒரு பெரிய பேக்ட்ராப், இதில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மண்ணால் அதிக வெயிட் கொண்ட எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் ஒரு ஹெவி மிஷினரிலாம் அதோட ஹெவி வைப்ரேஷனோட போச்சுன்னா இந்த மண்ணானது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்க இந்த மாலிகல்ஸ், வாட்டர் மாலிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி அந்த மண்ணை ஒரு சகதி மாதிரி மாற்றி மேலே பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக தெரியும். கீழே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி. ஆனால் ஹெவி வெயிட்டான மிஷின்ஸ் அது மேலே போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளே இருக்க நீர் வெளியே வர ஆரம்பிச்சு அதை ஒரு சகதியாக மாற்றிடும். ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எதுனாலையுமே மூவ் பண்ணி போக முடியாது. இப்போ உக்ரைனில் இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு கேட்டோன்னா, உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதோட மொத்த நிலப்பரப்புல 3/2 பகுதி இந்த வகை மண் மட்டும்தான் இருக்கு. இந்த மண்ணால இப்போ உக்ரைனுக்கு பெரிய பெரிய சிக்கல்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரிட்டனால உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்சர் டேங்க் இந்த சேத்துல சிக்கிருச்சு. அதை உக்ரைனுமே அஃபிஷியலாக ஒத்துக்கிட்டாங்க. சன்ன்ற ஒரு பத்திரிகையோட ரிப்போர்ட்டர் கூட அந்த டேங்கை போயிட்டு ஒட்டுமொத்தமாக அதை ஒரு வீடியோவை எடுத்து அங்கே க்ரூ மெம்பர்ஸை சந்திச்சு அதில் இருக்க இஷ்யூஸை பற்றியெல்லாம் ஒரு பெரிய பேட்டி அது வெளியாகி இருந்துச்சு. So even just on a training exercise, we've seen the main problem that the Challenger's been facing here in Ukraine, and that's its mobility. It keeps getting stuck in the mud. And if you have a look at the terrain, it's this soft, deep, rich black soil that's been proving problematic for it in this war. இது நடந்தது உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ள, அதாவது இப்போ ரஷ்யா ஆக்குபை பண்ணி வச்சிருக்க டெரிட்டரியோட ஃப்ரண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இப்போ உக்ரைனுக்கு சிக்கல் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேத்து இதே மாதிரி 2 சேலஞ்சர்ஸ் டேங்க் உக்ரைனோட இந்த சகதியில் சிக்கியிருக்கு. அதுவும் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவிலே சிக்கியிருக்கு. இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா இதோட கோஆர்டினேட்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சுன்னா ரஷ்யா இந்த இடத்துல ஒரு ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் பண்ணி இந்த 2 டேங்க்ஸையுமே சேலஞ்சர் டேங்க்ஸையும் அழிச்சிருவாங்க. இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 18 20 டேங்குக்குள்ள தான் சேலஞ்சஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லாங்க. அதில் எத்தனை கொடுக்கப்பட்டது, எத்தனை இழந்திருக்காங்கன்றது இன்னும் உக்ரைனால அஃபிஷியலாக கணக்கில் சொல்லப்படலை. அப்படி இருக்கப்போ இந்த 2 டேங்க்ஸையும் இழந்துட்டாங்கன்னா அது உக்ரைனுக்கு இன்னும் ஒரு பெரிய தலைவலியாக மாறும். முதல் விஷயம் முடிஞ்சுதா? அடுத்ததா நம்ம லெப்பர்ட் தான். லெப்பர்டை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி ஆஹா ஓஹோன்னு வெளியில ஒரு கருஞ்சிருத்தியா சுத்திட்டு இருந்த குட்டியை கூட்டு அது ஒரு பூனை குட்டியா மாத்தி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டேங்க் ஆனது உக்ரைனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி அவ்வளோ பேசினாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த லெப்பர்டோட மார்க்கெட்டே அடி வாங்கிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ரஷ்யன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஆவ்திவிகா ஃப்ரண்ட்ல வச்சு M1 ஆப்ராம்ஸ் எந்த இடத்துல வச்சு செஞ்சாங்களோ அதே இடத்துல வச்சு லெப்பர்ட் 2A6 ஒரே ஒரு சின்ன இன்டாக்ட் மட்டும் தான், அதோட சேஸ்ல மட்டும்தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. மற்றபடி அந்த டேங்க் ஃபுல்லா ஆப்ரேஷன் கண்டிஷன்ல இருக்கு. அந்த டேங்கை இப்போ கேப்சர் பண்ணி ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதோட வீடியோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஜெர்மனிக்கு எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின விதமாக ஏற்கனவே ஜெர்மனிக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனை இப்போ ஜெர்மனிக்கு புதுசாக சேர்ந்துருக்கிறது. சும்மாவே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் டேங்கை கொடுத்து இப்போ ஜெர்மனிக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த M1 ஆப்ராம்ஸ் தான். ஏற்கனவே M1 ஆப்ராம்ஸ் அஃபிஷியலாக 4 அழிக்கப்பட்டுச்சு. இப்போ திரும்பவும் 2 வீடியோஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு.
நிறைய பத்திரிகைகள்லயும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இன்னும் 2 ஆப்ராம்ஸ் டேங்கை உக்ரைன் இழந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த 2 வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த 2 வீடியோல ஒரு M1 ஆப்ராம்ஸ் டேங்க் ஒட்டுமொத்தமா எரிஞ்சிட்டு இருக்க மாதிரியும், இன்னொன்று ஆப்ராம்ஸ் டேங்க் ஒரு லேண்ட்மைன்ல சிக்குது. அந்த லேண்ட்மைன்ல சிக்கினதுக்கு அப்புறமா அந்த டேங்கை அங்கேயே விட்டுட்டு உக்ரைனோட சோல்ஜர்ஸ் அதை விட்டு இறங்கி ஓடுற மாதிரியும் இந்த 2 வீடியோஸ்மே இப்போ ஃபுல்லா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் இதை பற்றி அஃபிஷியலாக ரஷ்யாவும் எதுவும் சொல்ல. ஏன்னா ஒவ்வொரு M1 ஆப்ராம்ஸ் டேங்க்ஸ் அழிச்சதுக்கு அப்புறமும் ரஷ்யா அஃபிஷியலாக சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு டேங்க் அழிச்சிட்டோம், ஒரு டேங்கை நாங்கள் ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யாவும் இன்னமும் அப்படி எதுவும் சொல்லலை. ஒருவேளை இந்த விஷயங்கள் இன்னமும் கொஞ்சம் பெருசாகட்டும், இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியில் சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 90% மேலே இந்த டேங்க்ஸ் அழிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இந்த 2 டேங்க் அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட 31 டேங்க்ல 6 டேங்க் ஏற்கனவே அழிக்கப்பட்டுருச்சு. இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 20%. அதிகபட்சமாக 20%க்கும் அதிகமான டேங்க்ஸை இந்த M1 ஆப்ராம்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக இந்த உக்ரைன் பறி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு அதிகமான இழப்புகள் இந்த உக்ரைனுக்கு இப்போ ஏற்படுறதுக்கு காரணமே ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் உக்ரைனியன்ஸ் அவங்களோட அட்டாக்கை இந்த ரஷ்யா மேலே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் உக்ரைனியன்ஸ் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இழப்புகள் இந்த டேங்க்ஸை வச்சு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த சேலஞ்சர் கேப்சர் பண்ணப்பட்டுச்சுன்னு வைங்க, அதுவும் உக்ரைனுக்கு பெரிய லாஸ் தான். இந்த லெப்பர்ட் டேங்க்லாம் அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்டான டேங்க். இப்போ இது ரஷ்யன் கிட்ட போகிறது உக்ரைனுக்கு எந்த வித ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜெர்மனிக்கு இது ரொம்பவே பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா M1 ஆப்ராம்ஸில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி, சேலஞ்சரில் இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த லெப்பர்ட் டேங்க்ஸ்க்கு இருக்கு. பொதுவாக ரஷ்யாவோட டேங்க்ஸை பார்த்தோம்னா அது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக இருக்கிறதா இருக்கும். அதிகமாக அதில் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட எதுவும் இருக்காது, டிஜிட்டலாக எதுவும் இருக்காது, பெரும்பாலும் ஹார்ட்வேர்ஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த லெப்பர்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான சாஃப்ட்வேர்ஸ், அதிகமாக டிஜிட்டலைஸ்டு பண்ணப்பட்ட ஒரு டேங்க்னு சொல்லலாம். இதை வந்து ரஷ்யன்ஸ் கேப்சர் பண்ணாலும் அவங்களால உடனே இதை பற்றி பெருசாக எதுவும் படிச்சிட முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த டேங்கை மட்டும் அவங்க பிரித்து படிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இதை விட அதிக பவர் இருக்க டேங்கையோ இல்லை இதுக்கு எதிரான சிஸ்டம்ஸையோ, அது லெப்பர்ட்ஸ்க்கு எதிரான ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட போறதில்ல. இதே மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம்ஸை ரஷ்யன் டேங்க்ஸ்லையும் அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை வச்சு எப்படி இந்த வெஸ்டர்ன் டேங்க்ஸை ஒட்டுமொத்தமாக அழிக்கலாம், இல்லை இந்த வெஸ்டர்ன் டேங்க்ஸில் மற்றபடி என்ன பிரச்சனைகளுக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இவங்க படிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஏன்னா M1 ஆப்ராம்ஸ் ஏற்கனவே ரஷ்யா கிட்ட போயிடுச்சு. ஏன் இதை பற்றி ரொம்ப முக்கியமான சொல்லணும்னு நினச்சேன். M1150 சொல்லக்கூடிய ABV வெஹிக்கிளும் இப்போ ரஷ்யாவோட கைகளில் சிக்கியிருக்கு. ஏற்கனவே அதோட 1-2 யூனிட்ஸ் ரஷ்யா கேப்சர் பண்ணி ரஷ்யாவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஆவ்தீவிகா ஃப்ரண்ட்ல வச்சு இன்னும் அதிகமான இந்த அசால்ட் பிரீச்சர் வெஹிக்கிள்ஸும் ரஷ்யாவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி கிடைக்கிற வெப்பன்ஸால ரஷ்யா பெரிய ஒரு எக்ஸ்போவே நடத்தலாம். இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு எங்க கிட்ட இருக்கு பாருங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எந்த நிலைமையில எங்க கிட்ட கிடைச்சிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா இதை வச்சு ஒரு மியூசியமே கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஆயுதங்கள் இப்ப ரஷ்யா கிட்ட போயிட்டு இருக்கு. உக்ரைன் ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டனா, உக்ரைனுக்கு ஒரு சில இடத்துல வெற்றிகள் கிடைச்சாலும் அவங்களோட ரஷ்யாவோட பிளாக் சி ஃபிளீட் மேல நிறைய தாக்குதல் நடத்துறாங்க. அதுல ரஷ்யாவுக்குமே இழப்புகள் ஏற்படுது. ஆனாலும் உக்ரைன் இன்னும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்காங்க. உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளுக்கு பதிலா உக்ரைன் வந்து பெரிய இழப்புகளையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யா இப்ப இந்த 4 ரீஜியன் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட ரஷ்யாவில் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கிரீமியாவையும் ரஷ்யன் ஃபெடரேஷன் கூட சேர்த்து அங்கேயும் ஓட்டிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி என்ன ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காருன்னா, கிரீமியா இன்னும் எங்களோட தான், நாங்க வந்து திரும்ப கிரீமியாவை கேப்சர் பண்ணாம விட மாட்டோம் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பீஸ் டாக்கு வந்தா மட்டும்தான் இப்போதைக்கு ஜெலன்ஸ்கியால மிச்சம் இருக்க உக்ரைனையாவது காப்பாத்திக்க முடியும். ஆனா அவர் அதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஜெலன்ஸ்கிக்கு எதிரான போராட்டங்களும், ஏன் இப்ப சமீபத்துல வந்த ஒரு சில அறிக்கைகள்லாம் படிக்கிறப்போ கூடிய சீக்கிரத்தில் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அங்க இருக்க மிலிட்டரி கமாண்டர்ஸே ஒரு புரட்சி பண்ணி அவரை பதவியை விட்டு தூக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதும் சொல்றாங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் மீடியாஸ்லயும் இந்த ரிப்போர்ட்ஸ் பத்தி எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன் இந்த சேலஞ்சர் டேங்க் இப்போ சேத்துல சிக்கினது கூட வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாங்களே தவிர, ரஷ்யாவோட டேங்க்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2022 இந்த யுத்தம் ஆரம்பிக்கிற டைம்ல ஒரு 10க்கும் அதிகமான வெஹிக்கிள்ஸ் ஒரே இடத்துல சேத்துல சிக்குச்சு. அதை இது கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்களே தவிர, எங்களோட டேங்க்ஸ் ஆமா மாட்டிக்கிச்சு சேத்துல, இதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதோட வெயிட் காரணமா, ஏன்னா அது ஒரு 62 டன் வெயிட் இருக்க ஒரு டேங்க் இந்த சேலஞ்சர்லாம், இதோட வெயிட் காரணமா இது சேத்துல சிக்குச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனையே மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. வெஸ்டர்ன் மீடியா சொல்ற கணக்குக்கும் நியூஸுக்கும், அதுவே பேட்டில் ஃபீல்டு நடந்துட்டு இருக்க அந்த கணக்குகளுக்கும் நியூஸ்களுக்கும். சரி, இதெல்லாம் தான் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, இன்னைக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடந்திருக்க இதே டைம்ல பிரசிடென்ட் புதின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா கண்டிப்பா நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா மேல பயன்படுத்த மாட்டாங்க. அப்படி பயன்படுத்தினா அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை பத்தி யாரும் பெருசா பேச வேண்டாம். ஆனா ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா
நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டை கொடுத்துட்டு அதே டைமில் ஒரு சவாலையும் கொடுத்துருக்காரு. நீ வேணா முடிஞ்சா என் மேலே அணு ஆயுதங்களை ஏவி பாருன்றது மாதிரி தான் இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த மனுஷனும் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, G7 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த குளோபல் 7 கண்ட்ரிஸ், அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஈரான் பக்கம் அவங்களோட பார்வையை திருப்பியிருக்காங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வந்து தடுத்தே ஆகணும். அப்படி ஈரான் மட்டும் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கொடுக்கறத ரஷ்யாவுக்கு கொடுக்கறத நிறுத்தலைன்னா ஈரான் மேலே நாங்கள் பொருளாதார தடைகள், ஏற்கனவே நிறைய பொருளாதார தடைகள் இருக்குது, இன்னமும் பொருளாதார தடைகளை போடுவோம். ஈரானோட கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ், பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் எதுவுமே யூரோப்பியன் யூனியனுக்குள்ள நுழையாத மாதிரி பேன் பண்ணிடும் சொல்லிட்டு ஈரானை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க விரும்புகிறேன். ஒன்றுமே இல்லை. ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் கிட்ட, அதாவது ஈரானுக்கு வந்து ஆயுதங்கள் யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ 45 வருஷம் கழிச்சு ஈரான் யாருக்கும் ஆயுதங்களை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நடுவில் ஈரான் வளர்ந்துருக்கு. நீங்கள் அவ்வளோ பொருளாதார தடைகள் போட்டும் அதை மீறி ஈரான் வளர்ந்துருக்குன்னா உங்களோட பொருளாதார தடைகள் அந்த அளவுக்கு வீக்காக இருக்கா, இல்லை நீங்களே பொருளாதார தடைகளை போடுற மாதிரி போட்டுட்டு ஈரானுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்றதும் தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அமெரிக்கா எந்த நாடுகள் மேலெல்லாம் பொருளாதார தடைகள் போடுதோ அந்த நாடுகள், ஒரு சில நாடுகள் தான் அப்படியே பின்தங்கி நின்றுறாங்களே தவிர மற்ற நாடுகள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு வழியில் அவங்களோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஆயுதங்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது அமெரிக்காவுக்குமே நல்லா தெரியுது. ஆனால் இருந்தாலும் அமெரிக்காவால் ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது தான் இன்னும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை தான் பிரசிடென்ட் புதின் அவர்களும் அடிக்கடி சொல்லுவார். இந்த வேர்ல்டு ஆர்டர் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்கிறத மொத்தமாக மாற்றி ஆகணும், மற்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கும் நம்ம சலைச்சவங்கன்னு காட்டணும்னு சொல்லிட்டு நிறைய தடவை பேசியிருக்காரு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இந்த டாலரோட வேல்யூ மட்டும் உடச்சிட்டாங்கன்னா அதுதான் அமெரிக்காவுக்கு விழுந்த பெரிய அடியாக இருக்கும். அதுக்கான ப்ராசஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ஒரே நாளில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட 3 முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் ரஷ்யா கிட்ட சிக்கி இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்காவால் ரஷ்யா மேலே அணு ஆயுத தாக்குதல் பண்ண முடியுமா? ஈரான் விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரான் இன்னும் அதிகப்படியான ஆயுதங்களை உருவாக்குவாங்களான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா ஈரான் கிட்ட ஆல்ரெடி ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதுவும் ரஷ்யாவுக்கு வந்தாலும் வரலாம். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.